अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خلقه من تراب إن مثل عيسى عند الله كمثل آدم ثم قال له كن فيكون. وقال رسول الله صلى الله عليه وسلم أنا أولى الناس بعيسى ابن مريم في الدنيا والآخرة والأنبياء إخوة للعالات أمهاتهم شتى ودينهم واحدا وقال صلى الله عليه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையே அடிப்பரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே விட்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் நின்று நிலவற்றுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டு இருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டு இருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை குறித்து அல்லாஹ் திருமறையிலே பேசுகின்ற பொழுது இப்படி பேசுவான். ஈமான் கொண்டவர்களே, குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. மூமின்கள் அல்லாஹுவை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வேதங்களை கொண்டும் ரசூல்மார்கள் நபிமார்களை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பேசுவான். இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, ஒரு மனிதன் அவனுடைய நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே பதிவு செய்துவிட்டு ரசூல்மார்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. நபிமார்களிலே எந்த ஒருவரையும் அவர்கள் பிரித்து முரண்பாடாக பிரித்து பார்க்க மாட்டார்கள், கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார்கள்.
நபிமார்களுடைய விஷயத்திலே முஃமின்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்கள் ரசூல்மார்கள் குறித்து இஸ்லாமியர்களுடைய கொள்கை, அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றான். அவர்கள் அல்லாஹுவினுடைய திருத்தூதர்கள், அல்லாஹுவினுடைய அடியார்கள் என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய விஷயத்திலே இந்த நபியை விட இவருடைய அந்தஸ்து உயர்ந்தது, அவருடைய அந்தஸ்து குறைந்தது என்பதாக நாம் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டோம். முஃமின்களாக இருப்பவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டார்கள் என்பதாக நபிமார்களை குறித்தான சிந்தனையை அல்லாஹ் இந்த இடத்திலே வைக்குகின்றான். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களை குறித்து நாம் பார்த்த இந்த நேரத்திலே வருகின்ற இந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவ கடவுளின் பிறந்த நாளை ஒட்டி நாம் நபிமார்களை குறித்தும் அவர்கள் சொல்லுகின்ற கிறிஸ்துவ கடவுள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்பதை கொஞ்சம் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி, இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த நபிமார்களையும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நபியாகத்தான் பார்ப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நாம் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அவர் கடவுள் அல்ல, அவர் கடவுளின் மகன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்துவர்கள் சொல்வதை போன்று பரிசுத்த ஆவி என்றும் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்திலே இஸ்லாமிய அடிப்படையை நாம் கொஞ்சம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்துமஸை முன்னிட்டு நாம் இந்த நேரத்திலே அந்த கிறிஸ்துவ கடவுள் என்று சொல்லப்படுகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து அவர்களினுடைய நம்பிக்கை எப்படி இருக்குகின்றது, நமக்குமான நம்பிக்கை என்ன என்பதை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், நிறைய விஷயங்களிலே முரண்பாடுகளிலே பல மதங்கள் பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று வரையிலேயும் இஸ்லாம் தோன்றியதிலிருந்து இஸ்லாம் மாத்திரம் ஒரே நிலையாக இருப்பதற்கு காரணம், அதனுடைய கொள்கையும் அதனுடைய வழிமுறையும் ஒரே நேர்கோட்டிலே சென்று கொண்டிருப்பதையும் அதன் காரணமாக வெற்றிகளை அதிகமாக இஸ்லாம் பெறுவதை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, திருக்குர்ஆனும் அருமை நாயகத்தினுடைய முன்மொழிகளும் என்ன சொல்லி தருகின்றது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அன அவுலன் நாசி பி ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிலேயே எனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கின்றார். ஃபித்துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலேயும் மறுமையிலேயும் எனக்கு நெருக்கமானவராக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்குகின்றார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அருமை நாயகம் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது, சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், இந்த உலகிலே வந்த நபிமார்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் எனக்கும் மத்தியிலே எந்த ஒரு நபிமார்களும் வரவில்லை. அவர்களுக்கு அடுத்து வந்த நபி நான் தான். எனவே எனக்கும் அவருக்குமான உறவு என்பது மிகவும் நெருங்கிய உறவாக இருக்குகின்றது என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் சொல்லுவார்கள், வல் அம்பியா யுஹ்வத்துல் ஆலாத், நபிமார்கள் ஒரே வழியிலே பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு தந்தையின் வயிற்றிலே பிறந்த சகோதரர்களை போன்று
நபிமார்கள் வந்த நபிமார்கள் அனைவர்களும் ஒவ்வொருவர்களும் சகோதரர்கள் என்பதாக அருமை நாயகம் அவர்கள் சொல்லிவிட்டு அருமை நாயகம் அழகாக சொல்லி தருவார்கள். நபிக்கனி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து பெருமானார் சொன்ன செய்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்குகின்றார்கள், இவ்வுலகிலும் மறுமையிலும் நெருங்கியவர்களாக இருக்குகின்றார்கள். அதை போன்று அருமை நாயகம் சொன்ன அடுத்த ஒரு செய்தி, நபிமார்களாக வருகின்ற அனைவர்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நம்முடைய சிந்தனை, அவர்கள் ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக உலகிற்கு அனுப்பப்பட்டார்கள், அவர்களை உலகிற்கு வந்தார்கள், நபியாக வந்தார்கள், ரசூலாக வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருமறையிலே அல்லாஹ் நிறைய இடங்களிலே பேசுவான். நிறைய இடங்களிலே பேசுகின்ற அல்லாஹ் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகாக ஒரு 4 பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்வான் திருமறையிலே. அந்த 4 பெயர்களை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்லாது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற வசனங்கள், ஏராளமான வசனங்கள் பேசும். அவர்களை குறித்தும் அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோராக இருக்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய சந்ததியர் ஆல இம்ரானை குறித்தும் அல்லாஹ் அழகாக பேசுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் நாம் திருமறையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பல நபிமார்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். சில நபிமார்களுக்கு அவர்களுடைய பெயரிலே அத்தியாயங்கள் கூட உண்டு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் அவருடைய தாயினுடைய பெயரிலே ஒரு அத்தியாயம், அவருடைய சந்ததியினுடைய பெயரிலே ஒரு அத்தியாயம், அவர் செய்த அற்புதங்களுக்கு ஏற்ப ஒரு அத்தியாயம், அவர் செய்த அற்புதங்களின் அடிப்படையில் மாயிதா என்று சொல்லப்படுகின்ற உணவு தட்டு இறங்கிய அந்த பெயரிலே ஒரு அத்தியாயம். அல்லாஹ் இப்படி பல அத்தியாயங்களே அவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பாக பேசுவான். கிறிஸ்துவர்கள் கடவுளாக கொண்டிருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் சொல்லுகின்ற இந்த ஈசா பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நஜ்ரானிலிருந்து ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், கிறிஸ்துவ கூட்டத்தார்கள் வருவார்கள். வந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்பார்கள், நீங்கள் எங்களுடைய கடவுளை குறித்து ஏதோ பேசுகின்றீராமே என்று கேட்கின்ற, எங்களுடைய ஆளை குறித்து நீங்கள் பேசுகின்றீர்களாமே என்பதாக வந்த கிறிஸ்துவர்கள் கேட்பார்கள். அருமை நாயகம் உடனே கேட்பார்கள், யாரை குறித்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஈசாவை குறித்து நீங்கள் ஏதோ செய்திகள் எல்லாம் பேசினீர்களாமே என்பதாக கேட்கின்ற பொழுது அவர்களிடத்தில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஆமாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதர்கள், வந்த மனிதர்கள் கேட்பார்கள், ஈசாவை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈசாவிற்கு தந்தை என்பதே கிடையாது, அவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர், அவர் ஒரு பேர் அற்புதம் என்பதாக வந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு தந்தையும் இல்லை என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டுவிட்டு அருமை நாயகம் சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருமறை சொல்லுகின்ற ஒரு வசனம், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், ஹலக்கஹு மின் துராபின் இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹ் கமஸலி ஆதம ஹலக்கஹு மின் துராபின் சும்ம கால லஹு குன் ஃபயக்கூன். ஈசாவிற்கான உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதாரணத்தை போன்றது. ஆதமை நாம் எப்படி மண்ணிலிருந்து படைத்து அவரை குன் ஆகு, மனிதராக ஆகு என்று சொன்னவுடன் அவர் மனிதராக ஆகிவிட்டார். அதை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நாம் குன் ஆகு என்ற அந்த வார்த்தையின் மூலமாக படைத்தோம் என்பதாக திருமறை சொல்லுகின்ற
வார்த்தையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வைப்பார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று விமர்சிக்கப்படுகின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அவர்களை கடவுளாக கொண்டிருப்பவர்கள், கடவுள் என்ற அவதாரத்திலே அவர்களை பார்க்கின்ற கிறிஸ்துவர்கள், அவர்களை குறித்து கிறிஸ்துவர்கள் சொல்லுகின்ற கொள்கை, யூதர்கள் சொல்லுகின்ற கொள்கை. காரணம், பல நபிமார்களை குறித்து பல மதங்கள் பேசுகின்றது. ஆனால் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட நபிமார்களில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய கொள்கைகளிலே இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி, அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதர். கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற அவர்களுடைய நம்பிக்கை, அவர் பிதா, அவர் கடவுளினுடைய தந்தை என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று கடவுளினுடைய மகன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று பரிசுத்த ஆவி என்பதாக நம்மை விட இறைவனுடைய திருத்தூதர் என்று சொல்லுகின்ற நம்மளை விட ஒருபடி மேலாக சென்று கடவுளின் இடத்திலே அவர்களை வைத்து, கடவுளின் மகனினுடைய இடத்திலே அவர்களை வைத்து பார்க்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். இது கிறிஸ்தவர்களினுடைய கொள்கை. யூதன் நமக்கெல்லாம் ஒரு மாற்றமாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இயேசு கடவுளை அவன் சொல்லுகின்ற செய்தி, யூதன் சொல்லுகின்ற செய்தி, அவர் பொய்யான நபி என்பதாக அவன் முற்றிலுமாக அவருடைய நம்பிக்கையிலே அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு பொய்யான நபி என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவருடைய தாயாரையும் கொஞ்சம் அவமரியாதை செய்து சூனியக்காரிற்கு பிறந்த சூனியக்காரன் என்பதாக பதிவு செய்வான் யூதர்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யூதனுடைய கொள்கை. அவர் நபியும் இல்லை, பொய்யான நபி, பொய்யான ரசூல், அவர் பொய் சொல்லக்கூடிய நபி என்பதாக பதிவு செய்வது மட்டுமல்லாது அவருடைய தாய் பரிசுத்தமானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை குறித்து திருமறை ஒரு அத்தியாயத்தையே அழகாக பேசும். அவர்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அல்லாஹ் உம்மு சித்திகா, தாய்மார்களிலேயே சிறந்தவர்கள் என்பதாக சொல்லுகின்ற திருமறை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பெண்ணை அவன் சொல்லுகின்ற செய்தி, அவர்கள் ஒரு சூனியக்காரி, அந்த சூனியக்காரிற்கு பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக அவர்களை குறித்து அவமரியாதை செய்கின்றான் யூதன். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை குறித்து திருமறை சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருமறை சொல்லுகின்ற விஷயங்களில் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். 4 பெயர்களிலே அவர்களை அல்லாஹ் பதிவு செய்வான். முதலாவது ஈசா என்பதாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். அவன் வைத்த பெயர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த பெயரை குறித்து அல்லாஹ் பேசுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து. இரண்டாவதாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான பெயரை நாம் பார்க்கின்ற பொழுது மசீஹ் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். மசீஹ் என்று சொன்னால் மசகு செய்வது, நாம் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா, ஒழு செய்கின்ற பொழுது மசகு தலையிற்கு மசகு செய்வோம், தொடுவோம், தண்ணீரை தொடுவது. அதுபோன்று மசீஹ் என்பதாக அல்லாஹு தஆலா பெயரிடுவான். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாராவது ஒரு குஷ்ட நோயோ அல்லது நோய் நிவாரணம் அல்லாத மனிதரை பார்த்து அவர்களுடைய கையை கொண்டு அவருடைய மேலே அவர்கள் தடவி விட்டால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு தடவுவார்கள். அவர்கள் அப்படியே நோய் ஷிஃபாவாக ஆவி நல்ல மனிதராக, நோயற்றவர்களாக மாறிவிடுவதை நிறைய இடங்களிலே அற்புதமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே அவர்களுடைய பெயரை குறித்து மசீஹ் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அழகாக பதிவு செய்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான் ரூஹுல்லா, அல்லாஹ்வினுடைய ரூஹ் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ரூஹுல்லா, அல்லாஹ்விடம் இருந்து வந்த ரூஹ். இந்த வாசகத்தை தான் கலிமத்துல்லா, நான்காவதாக அல்லாஹ் சொல்லுவான் கலிமத்துல்லா, அல்லாஹ்வினுடைய கலிமா, அல்லாஹ்வினுடைய பொருள், கலிமா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கலிமத்துல்லா என்கின்ற பெயரும் ரூஹுல்லா என்கின்ற பெயரும் கொஞ்சம் அதற்கான விளக்கங்களை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். காரணம், இன்றைய காலகட்டத்திலே ரூஹுல்லா என்று
அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற திருமறையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு இடத்திலே ரூஹம் மின்ஹு, அவனிடத்தில் இருந்து வந்த ரூஹ் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். அந்த ரூஹ் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை குறித்து கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற செய்தி, அவருடைய ரூஹ் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, எனவே தான் அவரை அல்லாஹ்வினுடைய கடவுளினுடைய மகன் என்பதாக நாங்கள் சொல்லுகின்றோம். இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகின்றது என்பதாக இந்த இடத்துல இந்த திருமறையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய மகன் என்பதாக பதிவு செய்கின்றார்கள். இதற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். திருமறை இந்த வசனத்திற்கு அழகாக விளக்கமளிப்பார்கள் மார்க்க அறிஞர்கள். ரூஹம் மின்ஹு என்று சொன்னால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற மனிதருடைய சந்ததிகளை எல்லாம் பதிவு செய்வான். செய்த பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹை மாத்திரம் அல்லாஹ் தன்வசம் வைத்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயிற்றிலே குன் ஆகு என்பதாக ஜிப்ரையில் மூலமாக அல்லாஹ் ஊதினான். எனவே அவர் தந்தையின்றி அந்த பரிசுத்த உடலிலே அவர்கள் பிறந்தார்கள். அந்த நேரத்தில் வந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே குழந்தையாக இருந்து பேசினார்கள் என்பதெல்லாம் இஸ்லாம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற தெளிவான செய்தி என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கலிமத்துல்லா என்பதாக அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை ஊதுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை கொண்டு அவர்கள் குன் ஆகு என்பதாக சொல்லி ஊதுவார்கள். அந்த வாசகத்தினால் பிறந்த அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அல்லாஹ்வினுடைய கலிமாவின் பொருட்டால பிறந்த குழந்தை என்பதால் அல்லாஹ் கலிமத்துல்லா என்பதாக அவர்களை குறித்து திருமறையிலே பதிவு செய்வான். இது அவர்களுடைய பெயரை குறித்து வருகின்ற செய்தி. அவர்களுடைய தாயாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உம்முஹு சித்திகா, அவர் பரிசுத்த பெண் என்பதாக சொல்லுவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், உலகிலே பரிசுத்தமாக எல்லா குணங்களும் பெற்றவர்களாக ஆண்கள் இருக்குகின்றார்கள், பெண்கள் குறைவுள்ளவர்களாக இருக்குகின்றார்கள் எல்லா குணங்களிலேயும், சில பெண்களை தவிர என்பதாக சொல்லுகின்ற அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மாவை தவிர என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். இந்த 3 பெண்மணிகளும் உலகிலே பரிசுத்த குணமுடையவர்கள், பரிசுத்தவான்களாக வாழ்ந்தவர்கள் என்பதை அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமறை அழகாக போற்றும். அவருடைய சந்ததியர்களை குறித்தும் அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருமறையும் அருமை நாயகத்தினுடைய வாய்மொழிகளும் சொல்லுகின்ற செய்திகள் இதுவெல்லாம். இது மாத்திரம் அல்லாது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய அற்புதங்களை குறித்தும் நிறைய விஷயங்களை திருமறையிலே அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். அதையெல்லாம் அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் இங்கு பேசினால் நேரங்கள் அதிகமாக ஆகிவிடும். எனவே இந்த நேரத்திலே அந்த அற்புதங்களை நாம் எல்லாம் அடிக்கடி பேசுகின்றோம், கேட்ட விஷயங்களாக இருப்பதனால் அதனை வைத்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து மிக முக்கியமான செய்தியாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், கிறிஸ்துவ நம்பிக்கையில் இருக்கின்ற சிலுவையில் அடைக்கப்பட்ட அந்த மனிதர் அவர் யார் என்பதை திருமறை எப்படி பதிவு செய்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். கிறிஸ்துவர் கொல்லப்பட்டு அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டார் என்பதாக இன்றைய கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையில் திருமறை அதே நம்பிக்கையில் இப்படி சொல்லும், ஒமா சலபூஹு ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு, அவர் கொல்லப்படவும் இல்லை, ஒமா சலபூஹு அவரை நாம் சிலுவையில் அடைக்கவும் இல்லை என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லுவான். பர் ரஃபாவுல்லாஹு இலைஹி, அவனின் பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்பதாக அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுவான். அப்போ அடைக்கப்பட்டவர் யார் என்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக கொல்லுவதற்காக வந்த கூட்டம்
அவர்களை காட்டி கொடுத்த ஒரு மனிதன் அவர்களை அழைத்து வருவான். வந்த பொழுது அந்த ரூமிலே வருகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டு அவருடைய அந்த தோற்றத்தை எந்த மனிதன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுத்தானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜாடையில் இருந்த அந்த மனிதனை கொன்று விட்டார்கள் என்பதாக திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். இப்போ உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை கியாமத்துடைய சமயத்திலே இந்த உலகிற்கு இறங்குவார்கள். இங்கு அருமை நாயகத்தினுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த எப்படி உயர்த்தப்பட்டார்களோ அதே வயதிலேயே இங்கு உலகிற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி திருமணங்கள் முடித்து அவர்கள் இங்கே இஸ்லாமிய சேவை செய்து தஜ்ஜாலையும் கொல்லுவார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நம்முடைய சிந்தனைக்கு இந்த நேரத்திலே நாம் வைக்கின்ற செய்தி, அவர் அல்லாஹ்வினுடைய நபி, அவர் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அதே போன்ற நாளை மறுமையினுடைய நாளிலே அவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் இங்கு ஒரு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வார்கள். அருமை நாயகத்தினுடைய இந்த உம்மத்திலே ஒரு ஆளாக அவர்களும் ஈமான் கொள்ளுவார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை குறித்தான விஷயங்களை தெளிவாக அல்லாஹ் நமக்கு விளங்க வைப்பானாக. யாரெல்லாம் ஹிதாயத்து பெறாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்திலே ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.